பாலம் மாதிரி இருக்கு. காட்டு பக்கம் எங்க காட்டு பக்கம் தான் அது ஆனது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பனைமரம் இருக்குது. அதுக்காக பனைமரத்தை எடுக்க முடியும். அதுல இரும்பு பை போட்டுருக்கோம். அதுதான் சொல்லிருக்கேன். நான் வந்து இரும்பு பை பார்த்து போட்டுருந்தா பனைமரம் வந்து ஒரே அதுதான் சொல்லிருக்கோம். நான் போய் பார்த்து வந்து சொல்லியிருக்குது. சார் கிளர்க்கு ஏன் சார் வரல? கிளர்க்கு சார் சார் எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஊர் பஞ்சாயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. கிளர்க்கு எத்தனை மணிக்கு வர்றது, எத்தனை மணிக்கு இப்போ அது வரைக்கும் இவங்க எல்லாம் இருக்கணுங்களா? இவங்க கேட்டால் இன்சார்ஜுங்கிறீங்க. இன்சார்ஜ் நான் கேட்குற கேள்விக்கான பதில் இல்லையா? வரலையே எங்களுக்கு. நான் கேட்குறதுக்கான பதில் எதுவுமே கிடைக்கலையே. ஏன் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பஞ்சாயத்துல அவ்வளவு வேலை இருக்குது. பெரிய பஞ்சாயத்து, எல்லாத்துக்கும் சங்கடம். ஏன்னா சார் எங்களுக்கு ஏன் நிரந்தரமா ஒரு கிளர்க்கு போடல சார்? இப்போ வந்து 5 வருஷம் பஞ்சாயத்துக்கு 16 18 கிளர்க்கு தான் இருக்காங்க. 5 வருஷமா நிரந்தர கிளர்க்கு கிடையாது வெள்ளாளகுண்டத்துல. பெரிய பஞ்சாயத்து நீங்க சொல்லுங்க. வீராணத்துக்கு அடுத்தது வெள்ளாளகுண்டம், வீராணுக்கு அடுத்தது வெள்ளாளகுண்டம். எங்க ஊருக்கு ஏன் இல்லை? எப்படி ஒரு சார் அதே மாதிரி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இல்லையா, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். அடுத்த கிராம சபை கூட்டம் எப்போ? அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியா? அதுக்குள்ள எங்களுக்கு வரலனா கிராம சபை கூட்டம் இல்லை, அப்படியே ரோட்ல உட்காந்துக்குவோம், ஹைவேலே உட்காந்துக்குவோம். அதான் ஏன் நீங்க தகவல் கொடுத்துருங்க. கிராம சபை கிளர்க்கு இல்ல, பெரிய பஞ்சாயத்து சார். அதே மாதிரி எங்களுக்கு சொல்லி விடுங்க, தகவலை கண்டுபிடிங்க. சீரியஸா சொல்றோம். நீங்க எழுதுனா கூட எழுதி கூட கொடுத்துறோம். இப்போ அதே மாதிரிங்க பஞ்சாயத்தில் வந்து இந்த கம்ப்யூட்டர் வேலைக்கு எழுதுறதுக்கு இதெல்லாம் வந்து உள்ளூரில் ஆள் போடணும். வெளியூர் ஆள் போடுறதுனால ஊழல் நடக்குது, எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அதனால் வந்து உள்ளூர்காரங்களை போட்டால் தான் கணக்காளர்னு வந்து உள்ளூர்காரங்களை போட்டு நியமனம் பண்ணி எங்களுக்கு வந்து வேலை இது பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நிறைய ஊழல் நடக்குது. என்ன நடக்குது, எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. அதாவது லேடிஸ் போட்டிருக்கிறீங்க, வெளியூர்லேருந்து அடையாளம் தெரியாத நம்பரை போட்டிருக்கிறீங்க. நாங்கள் ஒரு ஆம்பளை வந்தாங்க வந்து ஒரு உள்ளே போய் கேட்க போனாக்க இது என்ன ஆகுதுன்னா, அவங்க பெண்கள் உள்ளே வேலை செய்கிறதுனால அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான இதுக்கு கொண்டு போவாங்க. இல்லை அந்த மாதிரி நான் ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கேன். அனுபவப்பட்டிருக்கேன். நான் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, பெண்கள் உள்ளே இருக்கும்போது நான் ஏன் கேள்வி கேட்க போகலனாக்கா, நாங்கள் போய் கேட்க போனாக்கா இந்த மாதிரி ஏதாவது தவறான இஷ்யூ நடக்குங்கிறதுனால நான் போகலை. நான் எப்படி எங்கள் உள்ளூர்காரங்க நாங்கள் ஓப்பனாக கேட்கலாம், வெளியூர்காரங்க நம்ம எப்படி கேட்குறது? உள்ளூர்காரங்க வெளியூர்காரங்க சொல்கிறத நம்புவாங்க.